5% இருந்தது 5.45% டிக்ளைன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் 1.79% இருந்தது 1.44% ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரிஃபார்மேஷன் கடந்த 60 டேஸாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸாக டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 4 to 5 hours டிஸ்கஷன் பண்ணி முடித்த பிறகு நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்டில் 125 இந்த வருஷத்துக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரப்போகிற கால இதில் நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாரோவிங்ஸை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க, 2026, 27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025-26 Q1 டிஎம்கேல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்கள் இப்போ Q1 வர பார்த்து 2026-27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணால் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணோம்னா 2025-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா 19,937 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. Q1 அவங்க வாங்கினது 25-26 வேணா கால்குலேட்டே பண்ணி போட்டுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டுடலாம், இல்லைனா ஆஸ் யூஷுவல் பென்லேயே போட்டுடலாம். Q1 டிஎம்கே கவர்மெண்ட்டில் 19,337 டிவைடட் பை ஜிஎஸ்டிபி அந்த ஆண்டில் இந்த 2025-26 ஆண்டில் 35,67,818 இன்டூ 100 போட்டிங்கன்னா 0.54 வரும் ஜிஎஸ்டிபி. அதே நம்ம இதில் இப்போ இந்த 3 மாதத்தில் 20,881 நம்மளோட ஜிஎஸ்டிபி டிவைடட் பை 40,67,312 இன்டூ 100 போட்டிங்கன்னா இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அவங்க பண்ணது 0.54, நாங்கள் வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்கள் பாரோவிங் அதிகமாக சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் 0.01 குறைஞ்சிக்கன்னு சொன்னாங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். 0.01 இல்லை, பெரிய மாற்றத்தை மக்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நான் டெல்டா மாவட்டத்துக்காரன். டெல்டா மாவட்டத்தில் நெல் மட்டுமே அதிகமாக விளைகிற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முறையில் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். கும்போண சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்மை பட்ஜெட்டை 20 துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு பட்ஜெட் கடந்த ஆட்சியை போல கொடுத்திருக்கிறார்கள். அதில் வேளாண்மை துறைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது விவசாயிகளுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. நீங்கள் எல்லாரும் கருத்துல இதெல்லாம் பார்ப்பீங்க, பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு போய் எல்லாருக்குடைய கருத்து வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கே பொதுவாக அந்த 2 பட்ஜெட்டுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கணும். முதல் பட்ஜெட்டில் வரவேற்பு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அதுக்கு காரணம் வேளாண்மை சார்ந்த அறிவிப்புகள் இதில் மிக குறைவாக இருக்கிறது. எங்கள் பகுதியில் ஒரு சுலவடை ஒன்று என்னன்னா, ஏழை வீட்டில் கோழி குழம்பு வச்சா ஒன்று ஏழைக்கு நோவா இருக்கணும், இல்லைன்னா கோழிக்கு நோவா இருக்கணும். ஏழைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில், இல்லைன்னா கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில். இதுதான் ஏழை விவசாயியுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும், ஆற்றுல தண்ணி வரணும், வாய்க்காலில் கொண்டு போகணும், வயலில் பாய்ச்சணும், நாற்று விடணும்,
நடவு நடணும், அறுவடை செய்யணும். இதுதான் எங்கள் வாழ்க்கை. விவசாயம் என்பது எங்களுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை எங்களுடைய வாழ்வாதாரம். எனவே எனது இங்கே இந்த 2 பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுத்த நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்,